வணக்கம். ரிஷபம் ராசி அன்பர்களே, இனிய வணக்கம். உங்களுடைய வாழ்க்கையை வெளியிலிருந்து பார்க்கும்போது நீங்கள் மிகவும் அமைதியான ஒரு நபர்கள் போல அனைவருக்குமே தெரிவிங்க. எப்பொழுதுமே சிரிப்புடன் இருப்பவர்களைப் போல நீங்கள் எப்பொழுதுமே தோற்றம் அடைவீங்க. அந்த அளவுக்கு வெளியிலிருந்து புதிதாக யாராவது பார்த்தார்கள் என்றால் இவங்க எப்பொழுதுமே சந்தோஷமா இருக்காங்க. எப்பொழுதும் வெளியிலிருந்து பார்க்கும் பொழுது அமைதியாகவும் தெரிகிறாங்க. ரொம்ப சந்தோஷத்துடனும் வாழக்கூடிய ஒரு வாழ்க்கையை இவங்க வாழ்ந்து கொண்டு இருக்காங்க என்று உங்களை பெருமையாக பேசுவார்கள். ஆனால் இந்த சிரிப்பின் பின்னால் எவ்வளவு ஆழமான சுமைகள் இருக்கிறது என்பதை யாரும் இதுவரை எளிதில் புரிந்து கொள்ள முடியாது. அந்த அளவுக்கு சில சுமைகளும் மறக்க முடியாத சில விஷயங்களும் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கும். ஆனால் அது உங்களுக்கு மட்டும்தான் தெரியும். நீங்கள் யாரிடமும் உங்க கூட இருக்கக்கூடிய நபர்களிடம் கூட நீங்கள் கூறியிருக்க மாட்டீங்க. அந்த அளவுக்கு ஆழமான சில சுமைகள் இருக்கும். அதை யாரும் புரிந்து கொள்ள முடியாத சில சுமைகளாகவும் நிச்சயமாக இருக்கும். உங்களுடைய மனதிற்குள் சொல்ல முடியாத ஒரு பாரம் நீண்ட காலமாக பதிந்து கொண்டே இருக்கும். அந்த பாரத்தை உங்களால் வெளியில் கொண்டு வர முடியாது. இருந்தாலும் அது உங்களுடைய மனதிற்குள் இருந்து தேவையில்லாத பிரச்சனைகளை உங்களை ஆழ்த்தி கொண்டிருக்கும். இந்த சுமைகள் பெரும்பாலும் குடும்ப பொறுப்புகளால் உங்களுக்கு ஏற்பட்டவையாக இருக்கும். சிறு வயதிலிருந்து உங்களுக்குன்னு வீட்டில் ஏதாவது ஒரு பிரச்சனைகள், வீட்டில் போதுமான அளவுக்கு பணம் இல்லாமல் இருக்கும். இதனால் நீங்கள் சிறு வயதிலிருந்து பொறுப்புகள் உங்கள் மீது விழுந்துவிடும். படித்து முடித்தவுடன் வேலைக்கு செல்ல வேண்டும். உங்களுக்கு பிடித்த வேலையை உங்களால் செய்ய முடியாது. பிடித்த வேலையும் படித்ததுக்கான ஒரு வேலையையும் உங்களால் செய்ய முடியாமல் கிடைத்த வேலைக்கு போய் என்ன செய்வது என்று தெரியாமல் உங்களுடைய வாழ்க்கையை அப்படியே நீங்கள் ஓட்டி கொண்டு இருந்திருப்பீங்க. இதனால் உங்களுடைய வாழ்க்கை அந்த ஒரு நேரத்தில் நீங்கள் பார்க்கும் பொழுது அவ்வளவு கஷ்டத்தை உங்களுக்கு கொடுத்துருக்கும். நான் அந்த ஒரு நேரத்தில் சரியான முடிவு எடுத்திருந்தால் இப்பொழுது நான் என்னுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்னு உங்களை நீங்களே நினைத்து அழுது கொண்டு புலம்பிக் கொண்டு இருப்பீங்க. இப்போ என் வாழ்க்கையும் போயிட்டு என்னுடைய குழந்தைகள் வாழ்க்கையும் போயிடுச்சு அப்படின்னு நீங்களே உங்களை உணர்வீங்க. அந்த அளவுக்கு சில பொறுப்புகள் உங்களுக்கு ஏற்பட்டதால் உங்களுடைய வாழ்க்கை தலைகீழாக மாறியிருக்கும். நெருங்கிய உறவுகளில் அதிகமான ஏமாற்றங்கள் உங்களுக்கு ஏற்பட்டது. அந்த ஏமாற்றங்கள் உங்களுக்கு ஏற்படும் என்று உங்களுக்கே தெரிந்திருக்காது. உயிருக்கு உயிராக பழகியிருப்பீங்க. அவங்களும் மாமா மச்சான் அண்ணன் தம்பின்னு பழகியிருப்பாங்க. நீங்களும் பழகியிருப்பீங்க. இருந்தாலும் நெருங்கிய ஒரு உறவாகத்தான் நீங்கள் இருந்தீங்க. இருந்தாலும் ஏன் அந்த ஏமாற்றங்கள் உங்களுக்கு மட்டும் ஏற்பட்டது என்று தெரியாது. இருந்தாலும் உங்கள் கூட இருக்கக்கூடிய நபர்களை உங்களை ஏமாற்றி விட்டு சென்றிருப்பாங்க. ஆனால் அந்த ஏமாற்றத்துக்கு காரணம் இவர்கள்தான் என்று உங்களுக்கு தெரியும். இருந்தாலும் நம்ம என்ன செய்வது என்று தெரியாமல் நீங்களும் அமைதியாக இருந்திருப்பீங்க. இதுதான் உங்களுடைய வாழ்க்கையில் இதுவரைக்கும் நடந்து கொண்டே இருக்கும். இந்த நம்பிக்கை உடைந்த அனுபவங்கள் மற்றும் நீங்கள் மட்டுமே சுமந்து கொண்டிருந்த வாழ்க்கைக்கான சவால்கள் பற்றியதாக நிச்சயமாக இருக்கும். உங்களுக்குன்னு சவால்கள் நிறைய நிறைந்ததாக இருக்கும். ஆனால் அது எல்லாத்தையும் நீங்கள் தான் சுமக்கணும். இதனால் உங்களுக்கு நம்பிக்கை எல்லா இடங்களிலும் உடைந்திருக்கும். நீங்களே இவ்வளோ கஷ்டப்பட்டு கொண்டு வருவீங்க. ஆனால் உங்களையும் வைத்து இன்னும் சிலர் நம்பிக்கையை கொடுத்து ஏமாற்றுவாங்க. உங்களுடைய வாழ்க்கையிலையும் தேவையில்லாமல் பணத்தை வாங்கி வேலை வாங்கி கொடுக்குறேன் அப்படின்னு உங்களை பாதியில் ஏமாற்றி விட்டு செல்லுவாங்க. இந்த மாதிரி சில செயல்கள் உங்களுடைய வாழ்க்கையில் நடந்திருக்கும். அடுத்து என்ன செய்வது என்று தெரியாமல் நீங்களே எங்கேயோ போய் யாரையோ தேடி என்னென்னமோ வேலை செய்து அதற்கப்புறம் உங்களுக்கு தெரிந்த வேலை, படித்த சம்பந்தமான வேலைகள் என்று எங்கெங்கேயோ நீங்கள் செஞ்சு போயிருப்பீங்க. அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில வெளியில் சொல்ல முடியாத அளவுக்கு சில கஷ்டங்கள் நிச்சயமாக இருக்கும். அது உங்களுடைய வீட்டுக்கு கூட தெரியாது. பல நேரங்களில் நீங்கள் உங்களுடைய உணர்ச்சிகளை யாரிடமும் பகிர முடியாத ஒரு சூழ்நிலையில மாட்டிக்கிடுவீங்க. நான் மட்டும்தான் இப்படி இருக்கிறேனோ என்ற ஒரு தனிமை உணர்வில் நீங்கள் சிக்கி கொண்டு தவிப்பீங்க. எது நடந்தாலும் உங்களுடைய உள்ளுக்குள்ள உங்களுடைய வாழ்க்கை துணையிடம் கூட உங்களோட கூற முடியாது. அந்த அளவுக்கு சில உள்ளுக்குள்ள சில உணர்வுகளும் சில பகிர முடியாத சில விஷயங்களும் உங்களுடைய மனதிற்குள் நீங்கள் வைத்து கொண்டிருப்பீங்க. உங்களுடைய உணர்ச்சிகளை கூட நீங்கள் வெளியில் கூற மாட்டீங்க. அந்த அளவுக்கு சில பிரச்சனைகள் உங்களுக்கு உள்ளுக்குள் இருக்கும். நீங்கள் எப்பொழுதுமே உங்களுடைய உணர்வுகளை மற்றவங்கள்ட்ட கூற மாட்டீங்க. இது உங்களுடைய சிறு வயதிலிருந்து உங்களிடம் இருக்கக்கூடிய ஒரு கெட்ட ஒரு பழக்கமாக நிச்சயமாக இருக்கும். உங்களுடைய சிரிப்புக்கு பின்னால் மறைந்து இருக்கக்கூடிய கண்ணீர் நீங்கள் சந்தித்த நம்பிக்கை துரோகங்களின் சாட்சியாக இருக்கும். எவ்வளவோ உங்களுடைய சிரிப்புக்கு பின்னால் எந்த அளவுக்கு ஒரு மனிதன் சிரிக்கிறானோ அவனுடைய சிரிப்புக்கு பின்னால் அவ்வளவு கவலைகள், அவ்வளவு கஷ்டங்கள் இருக்கும். ஆனால் அது அனைத்தும் வெளியிலிருந்து பார்க்கும் பொழுது தெரியாது. அது உங்களுக்கு மட்டுமே தெரியும். அது அனைத்தையும் வெளியில் காட்டக்கூடாது என்பதற்கான ஒரு போலியான சிரிப்பை நீங்கள் மற்றவர்கள் முன்னால் சிரித்து கொண்டு இருப்பீங்க. இதுதான் உங்களுடைய வாழ்க்கையாக நிச்சயமாக இருக்கும். நீங்கள் சந்தித்த நம்பிக்கை துரோகங்கள் அந்த அளவுக்கு உங்களுக்கு பெரிய ஒரு சுமைகளை கொடுத்திருக்கும். நீங்கள் முழு மனதுடன் நம்பிய சில நபர்களே உங்களுடைய உண்மையான அன்பையும் நம்பிக்கையும் மதிக்காமல் போயிருப்பாங்க. நீங்கள் அவங்களுக்காக பார்த்து பார்த்து பண்ணியிருப்பீங்க. உங்களுடைய குடும்பத்தை விட என்னுடைய உறவுகள் தான், என்னுடைய நண்பர்கள் தான் முக்கியம் அப்படின்னு அவங்களுக்காக நீங்கள் முழு மனதுடன் அவங்கள நம்பி என்னென்னமோ நீங்கள் பண்ணியிருப்பீங்க. இருந்தாலும் அவர்கள் அதை மதிக்காமல் தேவையில்லாத பிரச்சனைகளை உங்களுக்கு கொடுத்துட்டு போயிருப்பாங்க. இன்னும் அதிலிருந்து உங்களால் வெளிவர முடியாமல் இன்னும் சிக்கி தவித்து கொண்டு இருப்பீங்க. இந்த ஒரு நம்பிக்கை உடைந்த தருணங்கள் உங்களுடைய மனதில் இன்னும் மறையாமல் இருந்து கொண்டிருக்கும். அதை நினைத்து பார்த்தீங்க அப்படின்னா அது உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பாடத்தையே கற்றுக் கொடுத்திருக்கும். இனிமேல் யாரை நம்பணும், எந்த அளவுக்கு நம்பணும் என்கிற ஒரு பாடத்தை அது உங்களுக்கு கற்றுக் கொடுத்திருக்கும். இதுவும் ஒரு மனிதனின் வாழ்க்கையில் நடந்தால்தான் அவனுடைய வாழ்க்கை அவனுக்கு புரிய ஆரம்பிக்கும். இது தவறும் கிடையாது, ஒரு பாடமாக இருக்கும்.
அதே ஒரே ஒரு சம்பவம் கிடையாது. பல சிறிய சிறிய அனுபவங்கள் சேர்ந்து உங்களுடைய மனதில் ஒரு பெரிய ஒரு காயத்தை உருவாக்கி கொண்டே இருக்கும். நெருங்கியவங்களால் ஏற்பட்ட ஏமாற்றங்கள் உங்களை வெளியிலிருந்து வலிமையானவராக காட்டினாலும் உள்ளுக்குள்ள உங்களை மிகவும் பாதித்து கொண்டே இருக்கும். இந்த மாதிரி சில விஷயங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில மறக்க முடியாமல் நீங்கள் நினைத்து கொண்டே இருப்பீங்க. உங்களுடைய முயற்சிகள் பல நேரங்களில் மௌனமாகவே தோல்வி அடைந்தது போல நீங்கள் உணர்ந்திருப்பீங்க. நீங்கள் எவ்வளவுதான் உழைத்தாலும் அது சரியான நேரத்தில் பலன் தராமல் உங்களுக்கு தாமதமாகி கொண்டே இருக்கும். இன்னும் சில நேரங்களில் முன்னேற்றம் உங்களுக்கு கிடைக்கப் போகிறது அப்படிங்கிற நினைத்த தருணத்திலேயே திடீரென்று தடைகள் உங்களுடைய பாதையை அதை நிறுத்தி விட்டிருக்கும். இந்த நடுவில் நின்று போன கனவுகள் உங்களுக்கு மிகுந்த ஒரு வேதனையை அளித்து கொண்டிருக்கும். இன்னும் சொல்லணும் அப்படின்னா, இன்னும் கொஞ்சம் முன்னேறி இருந்தா என் வாழ்க்கை வேற மாதிரி இருந்திருக்கும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் பல முறை உங்களுடைய மனதை துன்புறுத்தி கொண்டே இருக்கும். நிச்சயமாக ஏற்பட்டிருக்கிறதா இல்லையா அப்படிங்கிறத நிச்சயமா நீங்க கூறியே ஆகணும். உங்களுடைய பொறுப்பின் பாரம் மற்றவர்களை விட அதிகமாகவே இருந்திருக்கும். நீங்க பகிர முடியாத தோல்விகளை உள்ளுக்குள்ள தாங்கிக் கொண்டு இதுவரைக்கும் சுமந்து கொண்டிருப்பீங்க. இதற்கான ஒரு தீர்வு எப்போ வரும் என்று நீங்க காத்து கொண்டிருப்பீங்க. இதுவரை நான் கூறியது உங்களுடைய வாழ்க்கையில நடந்திருக்கா இல்லையா அப்படிங்கிறத கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். இனிமேல் நடக்கப் போவது என்ன என்று தெரிந்து கொள்ள மறக்காம நம்முடைய சேனலுக்கு நீங்க புதிய பார்வையாளராக இருப்பேன். மறக்காம நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். வரக்கூடிய இந்த ஒரு நாளுக்கு பிறகு உங்களுடைய வாழ்க்கையில ஒரு புதிய பிறப்பு போன்ற ஒரு மாற்றம் நிச்சயமாக ஆரம்பமாகும். இந்த பிறப்பின் மூலம் உங்களுடைய வாழ்க்கை நல்ல ஒரு நிலைமைக்கு நிச்சயமாக கொண்டு செல்லப்படும். இதுவரை உங்களுடைய வாழ்க்கையில தடைபட்டு இருந்த பாதைகள் இனிமேல் திறக்க ஆரம்பிக்கும். அந்த பாதைகள் மூலம் போதுமான அளவுக்கு உங்களுக்கு நன்மைகள் சேரும். இனிமேல் நீங்கள் எது செய்தாலும் உங்களுக்கு வெற்றி மட்டும் நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கையில கிடைத்தே தீரும். உங்களுடைய வாழ்க்கை மீண்டும் ஆரம்பமாகக்கூடிய ஒரு உணர்வு உங்களுக்குள்ள வந்துவிடும். இந்த ஒரு உணர்வின் மூலம் உங்களுடைய வாழ்க்கை நல்ல ஒரு நிலைமைக்கு உங்களை எடுத்து செல்லும். உங்களுடைய பழைய நினைவுகள், தீர்க்க முடியாத பிரச்சனைகள், மனதில் பதிந்த காயங்கள், இவை அனைத்திற்கும் மெதுவாக ஒரு தீர்வானது கிடைக்க ஆரம்பிக்கும். இந்த ஒரு தீர்வினால் உங்களுடைய வாழ்க்கை இன்னும் அழகானதாக மாறிவிடும். அதிர்ஷ்டம் மெதுவாக உங்கள் பக்கம் திரும்பும். உங்கள் பக்கம் திரும்பி அது நல்ல ஒரு மாற்றத்தை உங்களுக்கு நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கும். அது ஒரே நாளில் உங்களுக்கு பெரிய மாற்றமாக வராது. இருந்தாலும் அது உங்களுக்கு பொறுமையாக நடக்கும். பொறுமையாக நடந்தாலும் தொடர்ந்து நல்ல விஷயங்கள் சேர்ந்து உங்களுடைய வாழ்க்கையை உயர்த்தக்கூடியதாக இருக்கும். அந்த அளவுக்கு சில மாற்றங்கள் நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கையில நடந்தே தீரும். உங்களுடைய வாழ்க்கையில கிரகங்களின் மறைமுக ஆதரவு இந்த ஒரு காலத்தில் உங்களுக்கு மிக முக்கியமான பலன்களை ஏற்படுத்தி கொடுக்கும். கிரகங்கள் இதுவரைக்கும் உங்களுக்கு எதிராக இருந்திருக்கும். இதனால நீங்கள் எது செய்தாலும் அது உங்களுக்கு பிரச்சனையில் போய் முடிந்திருக்கும். இனிமேல் உங்களுடைய கிரகங்கள் அனைத்தும் உங்களுடைய வாழ்க்கையில உங்களுக்கு ஆதரவு கொடுக்கக்கூடிய ஒரு காலத்தில் அமைந்திருக்கிறது. இனிமேல் நீங்கள் எது வேண்டுமானாலும் செய்யுங்கள். அதுவும் உங்களுடைய வாழ்க்கையில நல்ல ஒரு நிலைமைக்கு உங்களை கொண்டு செல்லும். நீங்க எதிர்பார்க்காத இடங்கள்ல இருந்து வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். முக்கியமா நீங்க இவங்களெல்லாம் நமக்கு உதவி செய்வாங்களா அப்படின்னு நினைப்பீங்க. ஆனால் யாரெல்லாம் நீங்கள் கெட்டவங்க நினைச்சீங்களோ அவங்கெல்லாம் உங்களுக்கு நல்லவங்களா மாறி விடுவாங்க. ஆனால் நீங்கள் உங்கள் கூடயே நெருக்கமான ஒரு நபர்கள் இவங்கள நல்லவங்க நினைப்பீங்க அல்லவா, அவங்க ஒருபோதும் உங்களுக்கு உதவி கூட செய்திருக்க மாட்டாங்க. நீங்கள் நல்லா இருக்கக்கூடாது என்று உங்கள் கூடவே இருந்து கேவலமான ஒரு எண்ணம் அவர்களுக்குள்ள நிச்சயமாக இருக்கும். இதுதான் உங்களுடைய வாழ்க்கையில நிச்சயமாக நடக்கும். நீங்கள் என கவனித்து பாருங்கள். சில சமயம் நீங்கள் தேடாத விஷயங்களை கூட உங்களுக்கு தேடி வரும். உங்களுடைய உள்ளுணர்வு மிகவும் பலமாகிவிடும். இதனால சரியான முடிவுகளை நீங்க எடுப்பதற்கு வழிகாட்டுதலாக நிச்சயமாக இருக்கும். இதுவரை உங்களுக்குள்ள இருந்த குழப்பங்கள் அனைத்தும் நீங்கள் தெளிவாக ஆரம்பிக்கும். உங்களுடைய ராசியின் அதிபதி சுக்கிர பகவான் பலம் பெறக்கூடிய இந்த ஒரு காலத்துல உறவுகளும் சரி, பணமும் சரி, வசதியும் சரி, இந்த மூன்றும் உங்களுக்கு முன்னேற ஆரம்பிக்கும். இதற்கெல்லாம் காரணமாக இருப்பது உங்களுடைய ராசியின் அதிபதி சுக்கிர பகவான். அவர் உங்களுக்கு இந்த ஒரு நேரத்துல நல்ல ஒரு பலன்களை ஏற்படுத்தி கொடுப்பார். இதுவரை பெரியதாக தோன்றிய பிரச்சனைகள் கூட இனிமேல் சின்னதாக உங்களுக்கு தோன்ற ஆரம்பிக்கும். சிறியதாக இருந்த பிரச்சனைகள் எல்லாம் உங்களுக்கு பெரியதாக முன்னாள் காலங்களில் தோன்றியிருக்கும். ஆனால் இந்த ஒரு நாளுக்கு பிறகு உங்களுக்கு எவ்வளவு பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் அது சின்ன பிரச்சனையாக உங்களுக்கு தோன்றி உங்களுக்கு இருக்கக்கூடிய எல்லா விதமான கஷ்டங்களையும் அது தீர்த்துவிடும். நீங்கள் அதை சமாளிக்கக்கூடிய திறனும் உங்களுக்கு அதிகரித்துவிடும். தாமதமாக இருந்த வெற்றிகள் இனி வேகமாக உங்களுடைய வாழ்க்கையில தோன்ற ஆரம்பிக்கும். நீங்க முயற்சி செய்த விஷயங்களுக்கு உடனடியான பலன் கிடைப்பதற்கான வாய்ப்பு நிச்சயமாக இருக்கும். அந்த பலனினால் உங்களுடைய வாழ்க்கை இன்னும் நல்ல ஒரு நிலைமைக்கு நிச்சயமாக போகும். உங்களின் மனநிலை தெளிவாகிவிடும். தெளிவாகி என்ன செய்ய வேண்டும் என்ற அந்த உறுதியான எண்ணம் உங்களுக்குள்ள உருவாகும். அந்த ஒரு எண்ணத்தை மட்டும் நீங்க கைப்பற்றி கொள்ளுங்கள். உங்களுடைய வாழ்க்கை அழகானதாக மாறும். இனி உங்களுடைய வாழ்க்கையில கவலைகளானது குறைந்துவிடும். நிம்மதியானது அதிகரிக்க ஆரம்பிக்கும். நீங்க இதுவரை அனுபவித்த கஷ்டங்கள் அனைத்தும் உங்களை வலிமையான ஒரு நபராக மாற்றிவிடும். நீங்கள் வேண்டுமானால் கவனித்து பாருங்கள். நீங்க பட்ட கஷ்டங்கள், அவமானங்கள், மனவேதனைகள் இது அனைத்தும் உங்களுக்கு பழகி உங்களை ஒரு தைரியமான ஒரு நபராக உங்களை மாற்றிவிடும். இந்த வலிமையுடன் நீங்க முன்னேற வேண்டும். முன்னேறினீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கை நிச்சயமாக ஒரு நல்ல நிலைமைக்கு உங்களை கொண்டு செல்லும்.
இதுவரை நீங்கள் சுமந்த சுமைகள் மெதுவாக இறங்கிவிடும். இறங்கி உங்களுடைய வாழ்க்கை இப்போது உங்களுக்காக மாற ஆரம்பிக்கிறது. எனவே இதனை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். உங்களுடைய வாழ்க்கை நல்ல ஒரு நிலைமைக்கு நிச்சயமாக கொண்டு செல்லப்படும். மறக்காம நம்முடைய சேனலுக்கு நீங்க புதிய பார்வையாளராக இருப்பின் மறக்காம நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நல்லதே நினையுங்கள், நல்லதே நடக்கும். நன்றி, வணக்கம். பிரச்சனையில் போய் முடிந்திருக்கும். இனிமேல் உங்களுடைய கிரகங்கள் அனைத்தும் உங்களுடைய வாழ்க்கையில உங்களுக்கு ஆதரவு கொடுக்கக்கூடிய ஒரு காலத்தில் அமைந்திருக்கிறது. இனிமேல் நீங்கள் எது வேண்டுமானாலும் செய்யுங்கள். அதுவும் உங்களுடைய வாழ்க்கையில நல்ல ஒரு நிலைமைக்கு உங்களை கொண்டு செல்லும். நீங்க எதிர்பார்க்காத இடங்கள்ல இருந்து வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். முக்கியமா நீங்க இவங்களெல்லாம் நமக்கு உதவி செய்வாங்களா அப்படின்னு நினைப்பீங்க. ஆனா யாரெல்லாம் நீங்க கெட்டவங்க நினைச்சீங்களோ அவங்கெல்லாம் உங்களுக்கு நல்லவங்களா மாறி விடுவாங்க. ஆனா நீங்க உங்க கூடயே நெருக்கமான ஒரு நபர்கள் இவங்கள நல்லவங்க நினைப்பீங்க அல்லவா, அவங்க ஒருபோதும் உங்களுக்கு உதவி கூட செய்திருக்க மாட்டாங்க. நீங்க நல்லா இருக்கக்கூடாது என்று உங்க கூடவே இருந்து கேவலமான ஒரு எண்ணம் அவர்களுக்குள்ள நிச்சயமாக இருக்கும். இதுதான் உங்களுடைய வாழ்க்கையில நிச்சயமாக நடக்கும். நீங்கள் என கவனித்து பாருங்கள். சில சமயம் நீங்கள் தேடாத விஷயங்களை கூட உங்களுக்கு தேடி வரும். உங்களுடைய உள்ளுணர்வு மிகவும் பலமாகிவிடும். இதனால சரியான முடிவுகளை நீங்க எடுப்பதற்கு வழிகாட்டுதலாக நிச்சயமாக இருக்கும். இதுவரை உங்களுக்குள்ள இருந்த குழப்பங்கள் அனைத்தும் நீங்கள் தெளிவாக ஆரம்பிக்கும். உங்களுடைய ராசியின் அதிபதி சுக்கிர பகவான் பலம் பெறக்கூடிய இந்த ஒரு காலத்துல உறவுகளும் சரி, பணமும் சரி, வசதியும் சரி, இந்த மூன்றும் உங்களுக்கு முன்னேற ஆரம்பிக்கும். இதற்கெல்லாம் காரணமாக இருப்பது உங்களுடைய ராசியின் அதிபதி சுக்கிர பகவான். அவர் உங்களுக்கு இந்த ஒரு நேரத்துல நல்ல ஒரு பலன்களை ஏற்படுத்தி கொடுப்பார். இதுவரை பெரியதாக தோன்றிய பிரச்சனைகள் கூட இனிமேல் சின்னதாக உங்களுக்கு தோன்ற ஆரம்பிக்கும். சிறியதாக இருந்த பிரச்சனைகள் எல்லாம் உங்களுக்கு பெரியதாக முன்னாள் காலங்களில் தோன்றியிருக்கும். ஆனால் இந்த ஒரு நாளுக்கு பிறகு உங்களுக்கு எவ்வளவு பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் அது சின்ன பிரச்சனையாக உங்களுக்கு தோன்றி உங்களுக்கு இருக்கக்கூடிய எல்லா விதமான கஷ்டங்களையும் அது தீர்த்துவிடும். நீங்கள் அதை சமாளிக்கக்கூடிய திறனும் உங்களுக்கு அதிகரித்துவிடும். தாமதமாக இருந்த வெற்றிகள் இனி வேகமாக உங்களுடைய வாழ்க்கையில தோன்ற ஆரம்பிக்கும். நீங்க முயற்சி செய்த விஷயங்களுக்கு உடனடியான பலன் கிடைப்பதற்கான வாய்ப்பு நிச்சயமாக இருக்கும். அந்த பலனினால் உங்களுடைய வாழ்க்கை இன்னும் நல்ல ஒரு நிலைமைக்கு நிச்சயமாக போகும். உங்களின் மனநிலை தெளிவாகிவிடும். தெளிவாகி என்ன செய்ய வேண்டும் என்ற அந்த உறுதியான எண்ணம் உங்களுக்குள்ள உருவாகும். அந்த ஒரு எண்ணத்தை மட்டும் நீங்க கைப்பற்றி கொள்ளுங்கள். உங்களுடைய வாழ்க்கை அழகானதாக மாறும். இனி உங்களுடைய வாழ்க்கையில கவலைகளானது குறைந்துவிடும். நிம்மதியானது அதிகரிக்க ஆரம்பிக்கும். நீங்க இதுவரை அனுபவித்த கஷ்டங்கள் அனைத்தும் உங்களை வலிமையான ஒரு நபராக மாற்றிவிடும். நீங்கள் வேண்டுமானால் கவனித்து பாருங்கள். நீங்க பட்ட கஷ்டங்கள், அவமானங்கள், மனவேதனைகள் இது அனைத்தும் உங்களுக்கு பழகி உங்களை ஒரு தைரியமான ஒரு நபராக உங்களை மாற்றிவிடும். இந்த வலிமையுடன் நீங்க முன்னேற வேண்டும். முன்னேறினீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கை நிச்சயமாக ஒரு நல்ல நிலைமைக்கு உங்களை கொண்டு செல்லும். இதுவரை நீங்கள் சுமந்த சுமைகள் மெதுவாக இறங்கிவிடும். இறங்கி உங்களுடைய வாழ்க்கை இப்போது உங்களுக்காக மாற ஆரம்பிக்கிறது. எனவே இதனை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். உங்களுடைய வாழ்க்கை நல்ல ஒரு நிலைமைக்கு நிச்சயமாக கொண்டு செல்லப்படும். மறக்காம நம்முடைய சேனலுக்கு நீங்க புதிய பார்வையாளராக இருப்பின் மறக்காம நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நல்லதே நினையுங்கள், நல்லதே நடக்கும். நன்றி, வணக்கம்.